சார் 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 ஆனந்தியை பாத்தீங்களா சார்? அவ கண்ணு முடிச்சிட்டான்னு யாழ் நீ சொன்னா? ஆமா அன்பு, ஆனந்தி கண் முழிச்சிட்டா. அவளால பேச முடியல, ரொம்ப டயர்டா இருக்கா. ஆனாலும் உன்னதான் தேடினா. நீ கோவிலுக்கு போயிருக்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க. போ அன்பு, உடனே போய் ஆனந்திய பாரு. உன்னை பார்த்தா அவ இன்னும் கொஞ்சம் தெம்பாயிடுவா. போ போ அன்பு. ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி, உனக்கு ஒண்ணும் இல்ல ஆனந்தி. நீ கண்ணு முடிச்சிட்டு இல்ல, நான் இனிமே உன்னை பாத்துக்கிறேன் ஆனந்தி. ஆனந்தி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன் உனக்கு. அழாதீங்க. ஏன்டி இப்படி செஞ்ச? செத்துட்டேன்டி. நாங்க வந்து பார்த்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன் ஆனந்தி. அதே சாமி கிட்ட போய் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன். குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்ல, ரெண்டுல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க தெரியுமா உனக்கு? குழந்தை என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அது நம்ம குழந்தை தானே. அதை எப்படி என்னால விட முடியும்? நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும். எல்லார்கிட்டயும் சண்டை போட்டேன், டாக்டர் கிட்ட, சாமி கிட்ட, ஏன் உன்கிட்டயும் தான். என்கிட்டயா? ஆமா, நீ தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு திரும்ப வரணும்னு சொன்ன. நான் வந்துட்டேன்ல. என்னதான் நடந்துச்சு ஆனந்தி? நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? அது நீங்க தானா? போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஆனா என்னால எடுக்க முடியல. யார் செஞ்சது இல்ல? அந்த துளசி தானே? உண்மையை சொல்லு. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி உன்னை இப்படி ஆக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வர உன்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. யாரு? யாரா? அம்மாவும் துளசியும் தான். அத்தையா என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ எதுக்கு சந்தோஷப்பட்டு இருக்க? உன்னை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுன்னு கேட்டேன். அம்மாவா துளசியா? ரெண்டு பேருமே இல்லைங்க. அத்தையும் துளசியும் கோயிலுக்கு போறோம்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மளிகையெல்லாம் அடுக்கி வைக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். அப்போ ஆனந்தி, குடிக்க தண்ணி வேணுமா? முடியலன்னா விடு, ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவங்களே செஞ்சிருந்தாலும் நீ என்ன சொல்லவா போற? அவங்க நிஜமாவே என்ன எதுவும் செய்யல. நான் ஸ்டூல்ல ஏறி அடிக்கிட்டு இருக்கும் போது கால் தடுமாறி விழுந்துட்டேன். நிஜமா தான் சொல்றியா? நெசமா தாங்க. நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போயிருக்க கூடாது ஆனந்தி. உன்னை கூடவே கூட்டிட்டு போயிருக்கணும். இல்லைன்னா நான் வீட்லயே இருந்திருக்கணும். இது எனக்கு ஒரு நல்ல பாடம் ஆனந்தி. இனிமே உன்னை தனியா வீட்டுல விட்டு போவே மாட்டேன். வேலைக்கு போனாலும் சரி, இல்ல விண்வெளிக்கு போனாலும் சரி, கொண்டாட்டி இல்லாம நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறேன். இந்த முகத்தை, இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? என்னை மன்னிச்சிருங்க, ஏன் தப்புதே. இனிமே நான் எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா கவனமா செய்யறேன். இனிமே நீ ஏதாச்சும் வேலை செஞ்சுதான் பாரு, பிச்சிருவேன் பிச்சு. ஒழுங்கா கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு வந்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, வீட்டுல ரெஸ்ட் எடுத்தோமான்னு இருக்கணும். டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என் ஆனந்தி, என் குழந்தையும் நான் கேட்ட மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. புருஷனோட உயிருக்காக யமன் கிட்ட போராடின சாவித்திரி கதையெல்லாம் எந்த மூளைக்கு? உன்னை காப்பாத்த உன் ஹஸ்பண்ட் பண்ணின போராட்டத்தெல்லாம் நீ பாக்கலையே.